என்ன அக்ஷயா பார்த்தல? நீ பாத்தியா? பின்னாடி பாத்தியா என்னன்னு? போலீஸ் ஸ்டேஷனு உங்க இடம். உன்னை புடிச்சு கொடுக்கதாண்டா. என்ன புடிச்சு கொடுக்கவா? சரி எதுக்கு இங்க? பயப்படாத, இப்ப நானே சொல்றேன். நம்ம எங்க வந்திருக்கோம்னா என்னோட ஃபேமிலி பாக்குறதுக்காக வந்திருக்கோம். உன்னோட ஃபேமிலியை பாக்குறதுக்கு? எனக்கு ப்ரொஃபஷன் தான் ரொம்ப முக்கியம்ன்றது உனக்கு தெரியாதா? எல்லாமே அதுக்கப்புறம் தான். நீ யோசிக்கலாம், என்னோட ஃபேமிலி கோயம்புத்தூர்ல இருக்கு, அது ரியல் ஃபேமிலி. நான் என்னோட ரியல் ஃபேமிலியை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். ஓ, நீங்க ரீல்ஸ் எடுத்து போடுவீங்களே உங்களோட சோஷியல் மீடியால, அந்த ஃபேமிலியா? இல்ல, அப்ப யாரு? என்னோட குடும்பமான கயல் குடும்பத்தை தான் பாக்குறதுக்காக வந்திருக்கோம். அதாவது கயல் உனக்கு ஞாபகம் இருக்கான்றது தெரியல. கயல் ஃபர்ஸ்ட் உள்ள சீரியல்ல உள்ள வரும்போது நம்ம அப்போ ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று பண்ணியிருந்தோம். அப்போ நம்ம 2 பேரும் தான் வந்துட்டு வெல்கம் பண்ணி அவங்கள வந்து வரவேற்றோம் இல்லையா? இன்னைக்கு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அண்ட் once again you are back அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்ஷயா அவர்களே. இன்னைக்கு இந்த எபிசோட் உங்க கூட தான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு யாரை சந்திக்க போறோம்? இன்னைக்கு நம்ம வந்து என்னோட குடும்பமான கயல் குடும்பத்துல இருக்க எல்லாருமே நம்ம வந்து சந்திக்க போறோம். என்னோட ஃபேமிலில நிறைய நியூ ஃபேஸஸ் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா? அந்த நியூ ஃபேஸஸ் நம்ம குடும்பத்துக்கு நம்ம வந்து வெல்கம் பண்ணணும் இல்லையா? சரி, அதுக்காக தான் இன்னைக்கு வந்து வந்திருக்கோம். அப்படிங்களா? சரிங்க, ஓகே. சோ அது யாருன்றத பாத்துடலாம். வாருங்கள் வாருங்கள், உங்கள் அன்பை தாருங்கள் தாருங்கள். இன்னைக்கு நம்ம வந்து யாரை பார்க்க வந்திருக்கோம்? என் அழகி, என் செல்லக்குட்டி, என் தங்கம், என் வைரம், என் முத்து. இல்லம்மா, எப்படி சொல்றது? சரி, இந்த சைடு சொல்லனாலும் தப்பு, இந்த சைடு சொல்லலாம். 2 அழகான தேவதைகள் நடுவுல தான் நான் வந்துட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு சைத்து, வணக்கம் வணக்கம் வணக்கம். உனக்கு இங்க என்ன வேலை? இங்க தானே வேலை. நீ என்ன இடத்துல இருக்க? நீ இங்க திரும்பினாலும் இருக்க, இந்த திரும்பினாலும் இருக்க. என்னம்மா? அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம சூர்யா சார் படத்துல வர மாதிரி கோட்டை மாட்டிட்டு வந்தா சஞ்சய் ராமசாமி கதை தான். ஆங்கரிங்கும் பண்ணுவோம், நம்ம ஆக்டிங்கும் பண்ணுவோம். ஆக்டிங் தாண்டி மிமிக்ரி எல்லாம் பண்ற. நல்லா இருக்கு வாய்ஸ், நல்லா இருக்கு. வாயில பேசு, ஏன் மூக்குல பேசுற? வாயில பேசு. இல்லடா, கொஞ்சம் கோல்ட். வேற ஒண்ணும். அகைன் ஒன்ஸ் அகைன் நான் வந்து அக்ஷயா கூட ஆங்கரிங் பண்றேன் அப்படின்னு நினைக்கும் போது யூ பிரிவிலேஜ்ட் மௌனி கர்த்தரே காப்பாத்தப்பா. அதாவது நிக்கியோட ஃபர்ஸ்ட் கோ ஆங்கர் நான் தான் நம்ம சேனல்ல. சோ 2021ல ஃபர்ஸ்ட் இந்த தெய்வத்தை தான் நான் முடிச்சேன். அண்ட் இன்னைக்கு இந்த தெய்வத்துக்குடியே நான் டிராவல் பண்றேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தெய்வம் இல்ல, இன்னைக்கு 2 தெய்வங்கள். ஓகே, ஒரு சரஸ்வதி, இன்னொரு மகாலட்சுமி. நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கேன். இல்ல நிக்கி, இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நம்மளோட ஷோல தான் வந்து கயல் ஃபேமிலி வந்து நம்ம வெல்கம் பண்ணோம். நம்ம சேனலுக்கு, நம்ம சன் குடும்பத்துக்கு வந்து வெல்கம் பண்ணோம். இப்போ அதே கயல் சீரியல்ல தீபிகாவா வந்து நான் வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஆனா உங்களை சேர்த்து வச்ச நான் இன்னைக்கு எங்க இருக்கேன்? நடுவுல தான் இருக்கேன். ஓகே, ஸோ எப்படி இருக்கு? ஹவு இஸ் இட் லைக்? கயல் சீரியல் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக, அதை சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் தான் அதை தொடக்கி வச்சோம். அண்ட் இப்போ வரைக்கும் அது கிராண்டியராக வந்துட்டு போயிட்டு இருக்கு. மக்கள் அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதை ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து நினைக்கும் போது, மிரரில் உங்களே நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கு? எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா எல்லாருக்குமே எவ்வளோ நாள் போகும், இல்லை எவ்வளோ நாளில் முடியும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். பட் இந்த கயல் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அண்ட் இப்போ 1 hour ஆக்குனது இட்ஸ் வெரி வெரி நைஸ் அண்ட் ஹாப்பி எல்லாருக்குமே. ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் கயல். எல்லா வாட்டியும் நான் சொல்கிறது தான், இந்த வாட்டியும் நான் சொல்கிறேன். வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. என்ன சொல்கிறது, எல்லா வாட்டியும் சொல்லுவேன்ல, கிராஃப் வந்து என்னை எங்கேயோ தூக்கி போய் உட்கார வச்சிருச்சு. ஸோ ஆமா, அந்த கிராஃப் எனக்கு தெரியும். அதேதான், அந்த எனக்கு அந்த கிராஃப் எனக்கு தெரியும். இங்க இருந்து யாராச்சும் இங்க இருந்து வந்துட்டு இங்க போவாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தமிழ்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த இடம் சென்றாலும் நம்ம வந்த இடத்தை மறக்கவே கூடாது அப்படின்னு. இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்டாரா வந்து இருக்கீங்க. நீங்க இவ்ளோ நாளா டிராவல் பண்ணதுல கயல்ல வந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன சொல்லுங்க. என்ன ஏன்னா அக்ஷயா நீங்க வந்து வேற லெவல்ல கேக்குறீங்க. ஒரு ஆங்கரா பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு சைத்து நான் இதெல்லாம் கேக்குறேன். என்ன எப்பவுமே காப்பாத்துறது அக்ஷயா தான். நான் பார்த்த வரைக்கும் வந்து சைத்து நம்ம வெல்கம் பண்ணும்போது அவங்க இப்படி இல்ல. இப்போ வந்து அவங்க நல்லா மோல்ட் ஆயிருக்காங்க. சோ என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, வரப்போற உன்ன மாதிரி இருக்கிற ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் நான் நிக்கிய பார்த்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன். நீ வேற என்ன சின்ன ஆர்டிஸ்ட்? இந்த மாதிரி பண்ண கூடாதுன்ற கத்துக்கிட்டு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றது, கயலுக்கு முன்னாடி நான் பண்ணது ஒரு நெகட்டிவ் கேரக்டர். ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆல் ஆஃப் சடன் லைக் ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் அது முடிச்ச உடனே நான் கயலுக்கு வந்துட்டேன். ஸோ
அக்செப்டன்ஸே ஒரு பெரிய விஷயம். ஜனங்கள் ஓகே நான் நெகட்டிவ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணாங்க, பாசிட்டிவ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம எப்படி அது போர்ட்ரே பண்ணுறோம் அண்ட் ஒரு விஷயத்தை எப்படி அக்செப்ட் பண்ணுறோன்றது கற்றுக்கிட்டேன். அண்ட் பொறுமை ரொம்ப கற்றுக்கிட்டேன். பேஷன்ஸ் இஸ் த கீ ஃபார் ஆல் தி சக்ஸஸ். ஸோ பொறுமை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அன்பாக எப்படி இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன். தமிழ் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டது. நான் வந்து ஆல்ரெடி தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ கயலில் வந்ததுக்கப்புறம் நிறைய டைலாக் பேசிகிட்டே இருப்பேன். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இவங்க வாத்தியார் மாதிரி இவங்க மட்டும் பேசுவாங்க சீனில் அப்படின்னு. அதெல்லாம் நான் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்திருக்கேன். ஸோ நான் பேசினாலும் தமிழ் கற்றுக்கிட்டேன் சூப்பராக. வெரி குட். தமிழ் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பாசத்தையும் வாங்கியிருக்கீங்க. மக்கள் வந்துட்டு நீங்க இடத்த நீங்கள் வந்துட்டு பெற்றிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா சைத்து கிட்ட, அதாவது சைத்து கயலுமே வந்துட்டு ரொம்ப அன்பான ஒரு பர்சன். சைத்துமே வந்துட்டு ரியல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப அன்பான பர்சன். எங்க பார்த்தாலுமே வந்துட்டு டே சாப்பிடுறியாடா அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று. அது மட்டும் இல்ல நிக்கி, Chaitu has always been a giver in both real and real. Yes. I've seen only as a giver தான். ஒரு நல்ல ஒரு கிவரா இருந்திருக்காங்க. அன்பு அப்படியே கொட்டிட்டே இருப்பாங்க. சாப்பிடலையா வாங்க, எப்பவுமே வீட்ல சாப்பாடு இருக்கு, செட்டுக்கு வந்துட்டீங்களா வாங்க நான் ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்னு எப்பவுமே அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் நான் சொல்லிடுறேன் மக்களே. இப்போ நான் இங்கே தான் வந்து பக்கத்தில் ஒரு ஷூட்டிங் ஒன்று போயிட்டு இருந்தது, மேலே ஒரு செட்டில். சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி பார்த்தா இவங்க நின்றுட்டு இருக்காங்க. டேய் என்னடா இங்கே வந்திருக்கேன், இன்னைக்கு என்னோட பர்த்டேடா, வாடா உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேக் கட் பண்ணோம். கரெக்டா கேக் கட் பண்ணிட்டு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. டேய் இந்தாடா உனக்கு இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் போய் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி. அந்த பாசெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? நீ குடிப்பியா? நீ இந்நாள் வரைக்கும் தண்ணி வாங்கி கொடுத்துருக்கியா? நீ எனக்கு எல்லாருக்குமே ஜூஸ். நல்ல சந்தோஷம். எனக்கு நான் பக்கத்து செட்டில் தானே இருந்தேன். நோ 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 நோ, நீ இங்கே வந்திருக்க, நீ எனக்காக தான் வந்திருக்க, நான் நினச்சிக்கிறேன் இந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப தங்கமான ஒரு மனுஷங்க. எப்படி அந்த மனசு இருக்கு அது சொல்லுங்க ப்ளீஸ். ஐ வாண்ட் டு நோ. பார்க்குற எல்லா சன் டிவி இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அது டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மனசு எப்படி அப்படின்றது மட்டும்தான் நான் கேட்குறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, எப்போவுமே ஐ லவ் டு கிவ் அண்ட் அந்த அவங்க கண்ணில் ஒரு சந்தோஷம் பார்க்க ரொம்ப 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 ஆசை. அண்ட் நான் ஒரு 5 வருஷம் இந்த செட்டில் வேலை பார்த்துருக்கேன். ஸோ ஐ வாண்டட் டு ட்ரீட் தெம் வெரி ஹார்ட். லைக் ரொம்ப அவங்களெல்லாம் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு, அவங்க கண்ணில் நீ சந்தோஷத்தை பார்க்கணும். ஸ்கெட்யூல் முடிச்சு வந்தாலும் அக்ஷயா மேடம் அந்த அன்பு அந்த ஹாப்பினஸ் பாக்குறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எஸ். ஸோ சம்மர் டைம்ல ஜூஸ் வந்துட்டு கொடுக்கணும், அது நண்பர்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. எஸ் கயல் அவர்கள். ஓகே, நன்றி 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 so much. உங்க டைம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு so much கயல். சோ நம்ம வந்து மறுபடியும் தீபிகாவா வந்து சந்திப்போம். இப்போ நான் ஆங்கரா வந்திருக்கனால நம்ம க்ளோசிங் கொடுக்கணும் இல்லையா? எனக்கு வேலை எல்லாம் நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து சொல்றேன். வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து டைம் கொடுத்தோம்னா அந்த டைமை விட ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து எதுவுமே கிடையாது. டைம் ஹீல்ஸ் நிக்கி இல்லையா? நான் எதுக்கோ சொன்னேன் நீங்க. சரி ஆமா கரெக்ட் தான், டைம் ஹீல்ஸ் டெஃபினெட்லி. ஆனா அந்த டைமை விட ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து எதுவுமே கிடையாது. அந்த டைம் நீங்க கொடுத்திருக்கீங்க, அந்த டைம்க்கு நீங்க வந்திருக்கீங்க. Thank you so much. Thank you. இப்போ அடுத்ததாக யாரை நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, த ஹீரோ, த மாஸ், த என்டர்டெய்னர், த ஆல் ரவுண்டரை தான் வந்துட்டு பார்க்க போறோம். வாருங்கள் வாருங்கள், உங்கள் அன்பை தாருங்கள் தாருங்கள். நம்ம சன் டிவியோட பன்முக நாயகன், வாங்க போலாம். இன்னைக்கு நம்ம அடுத்ததா யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து அப்படியே கொஞ்சோண்டு டவுன்வர்ட்ஸ் போனோம் அப்படின்னா பார்டர் கிட்ட போறோம். என்ன மக்கா நல்லா இருக்கியா? மக்கள நீக்கி எப்படிலாம் இருக்கு? நல்லா இருக்க. என்ன ஜீவா மக்கா நல்லா சூப்பரா போயிட்டு இருக்குன்னு? சிறப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்குல்ல. ஆஹா ஆஹா, நான் மாதிரி கேரக்டர். அதாவது ஜிஷ்ணு அவர்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு கேரக்டர். நிறைய இந்த மாதிரி சீரியஸான ஒரு கேரக்டராகவே போயிட்டு இருக்கா. ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியிலே வந்து சொல்லியிருக்காங்க. மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு நினைக்கும் போது உண்மையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் நடந்திருக்கு யோசிக்கும் போது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, அதாவது நிறைய கெட்டப்ஸ்ல வந்துட்டு பார்த்துருக்கோம். இது பயங்கரமான ஒரு கெட்டப்பா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மச்சா. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டரோட கால் வரும்போது என்னன்னா, எனக்கு இந்த மார்த்தாண்டன் ஸ்லாங் சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ரூம்மேட்ஸ் 2 பேர் மார்த்தாண்டம் கேரக்டர் இருந்தாங்க. சோ அங்க பேசுறதெல்லாம் வந்து ரியல் லைஃப்ல ரூம்மேட்ஸ். இங்க சென்னையில நாங்க சூளைமேட்ல வந்து மகேஷ் ஸ்ரீகண்டன் சொல்லி, ஸ்ரீகண்டன் போலீஸ்ல இருக்க, மகேஷ் வந்து மாடலிங்ல இருக்க. 2 பேரும் நார்மலா பேசுறது, நல்ல மலையாளம் பேசுவாங்க. ஆனா பார்டர்ல இருக்குல்ல, நல்ல மலையாளம் வரும், அதே மாதிரி நல்லா தமிழும் பேசுவாங்க. ஆனா அவங்க ஆளுங்க செட்டு சேரும்போது மட்டும்தான் இந்த ஸ்லாங் வெளியே வந்துடும். எங்க கிட்ட எல்லாம் பேசும்போது வராது.
அதே மாதிரி ஃபன்னான ஒரு கேரக்டர் அதான் மேனிஃபெஸ்ட் பண்ண சொன்னல, இதுல வந்து ஒரு ஃபன்னான கேரக்டர் வேணும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும், எல்லாம் நினைச்ச மாதிரியே வந்த போது அது ஏதோ நடந்துச்சு மச்சான். சூப்பர். அதாவது ரொம்ப பாசமான ஒரு கேரக்டர், அந்த ஸ்லாங்கே அப்படிதான் இருக்கும். கன்னியாகுமரி சைட்ல அந்த மார்த்தாண்டம் அந்த சைட்லாம் வந்துட்டு போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பாசமா வந்துட்டு பேசுவாங்க. அதே மாதிரிதான் இன்னொரு ஊர் வந்துட்டு கோயம்புத்தூர். இந்த 2 ஊர் தான் வந்துட்டு ஆஹா அப்படியே ரொம்ப வேர்த்து வந்தாலுமே ஏசி காத்துல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எல்லா ஆர்டிஸ்டும் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து கேப்பே இல்லாம ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்மணி ஆகட்டும், அதுக்கப்புறம் சுந்தரி ஆகட்டும், அப்புறம் செல்லமே ஆகட்டும், இப்போ வந்து கயலுக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன, இந்த 3 சீரியல்லையும் சரி அந்த ஷேட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. கண்மணிலாம் ஒரு பாவமான ஒரு லீட் மாதிரி ஒரு கேரக்டர், அதே சுந்தரில் எடுத்துச்சுன்னா ஒரு சைக்கிக்கா ஒரு வில்லன் மாதிரி கேரக்டர், அதுக்கப்புறம் செல்லமேல ஒரு அழகான 2 குழந்தைகளுக்கு அப்பாவா அந்த பாசம். இப்போ வந்து இது வந்து ஒரு லவ்வபிளான அம்மா கிட்டயும் அந்த லவ் பண்ற அந்த பொண்ணுகிட்ட, ஐ மீன் ஒன் சைடா லவ் பண்ற அந்த பொண்ணுகிட்டயும் மட்டும் அடங்கிடுவோம், மீதி இல்லவே என்ன வேண்டாம் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸா கிடைச்சிருக்கு. அதே பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு இப்போ ஒரு பெர்ஃபார்மரா யோசிக்கும் போது நிறைய பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரே மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா வந்து கேரக்டர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது இப்போ அதான் சொன்ன மாதிரி கண்மணி, சுந்தரி, செல்லமே அப்படின்ற ஒரு விஷயம்லாம் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கும் இல்லையா? இது இப்படிதான் ஒரு ஆர்க்கா இருக்க போது அப்படின்ற அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா கயல்ல வந்து என்னப்பா இவர் வந்து ஒரு என்ட்ரி ஒன்று கொடுத்துருக்காரு. நான் வந்து பயங்கரமா வியந்து பார்த்த ஒரு விஷயம், கேரக்டர் ஆர்டிஸ்டா பயங்கரமா மாறி இருக்காரு. ஸோ எந்த கேரக்டர் கொடுத்தாலும், இந்த கேரக்டர் மட்டும் இல்லை, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் வந்துட்டு அடாப்ட் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நம்ம ஜிஷ்ணு சட்டாவை நான் வந்துட்டு பார்க்குறேன். ஸோ கயல், இந்த ஒரு விஷயம் உங்களை சொல்லும் போது இந்த கேரக்டர் நீங்க பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கும்ல, அது எப்படி இருக்கு? அதான் அது ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள வந்து நிறைய ரவுடி பசங்க வந்து பொண்ணுங்கிட்ட எல்லாம் கலாட்டி பண்ணியிருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து அங்கே வந்து பிளந்து கட்டி அவங்களெல்லாம் வந்து ஓட விட்டு ஒரு மாதிரி சிங்கம் மாதிரி காமிச்சு ஒரு பொண்ணு, அவங்களோட பொண்ணு உள்ள வந்து அப்படியே பலார்ந்து அடி வாங்கிடுவேன். அப்படியே அந்த ஆள் வந்து பார்த்து அப்படியே வந்து அடங்கிடுவா. ஏன்னா அதுதான் வந்து ஒன் சைட். ஸோ அதான் கேரக்டரோட ஜம்ப் அங்கேருந்தே தெரிஞ்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இவன் யார் பொறுக்கி பையன் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஆள் வந்து வேற மாதிரி மான்குட்டி மாதிரி அப்படியே அடங்கி போய் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆயிடும். இதுல என்ன கேட்க வரீங்க? இல்ல அதுதான் அந்த கேரக்டர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருந்திருக்கும்ல. மிரர்ல பார்க்கும்போது இந்த கேரக்டருக்கு தான்ப்பா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா நான் வேற லெவலில் பண்ணியிருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கும்ல. இப்போ நான் தான் சொன்ன மச்சான், இப்போ 3 கேரக்டர்ஸ் பண்ணல. இப்போ என் ஃபேமிலியில ஒய்ஃபு கிட்டயோ என் ஃபேமிலி கிட்ட இந்த கேரக்டர்ஸ் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சூப்பரா பண்றேன்ற ஒரு விஷயம். எனக்கு வந்து 4மே வந்து சாட்டிஸ்ஃபைடான கேரக்டர்ஸ் தான். ஆனா ஃபேமிலியில் பார்க்கும்போது இது இன்னும் நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்கு. ஒய்ஃப் எல்லாம் வந்து இதெல்லாம் வேற லெவலில் பண்றேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஓகே, சோ இவ்வளவு நாளா வந்து நீங்க நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம கையில வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜோடி வேற வந்திருக்காங்க. அந்த ஜோடி கூட வந்து ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இனிமேல் எங்க ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இதுல பார்க்க போறாங்க? அதான் இப்போதைக்கு வந்து ஒன் சைடா ஒரு இதுதான் போயிட்டு இருக்கு. எப்படி போக போகுது? ஆஃப்கோர்ஸ் லவ்வா தான் போகுது, அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு. நாங்களும் வந்துட்டு பாக்குறோம்ல, கமெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பாக்குறோம். அதாவது ரகர்ட் பாயா இருந்த நம்ம ஜிஷ்ணு வந்து அப்படியே சாந்தமா மாத்திருக்காங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய யாரு அவங்களே நம்ம பார்க்கதான் போறோம், பார்க்கலாம் போறோம். சூப்பர். சோ நம்ம சன் டிவில வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தாச்சு. அந்த கோஆர்டிஸை பத்தி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி ரியா, நான் வந்து சிவா கேரக்டர் பண்ற மாதிரி சக்தி, ரியா விஸ்வநாதன் அவங்க பண்றாங்க. அற்புதமா பண்றாங்க ஆக்சுவலி அந்த கேரக்டரைசேஷன். ஏன்னா அவங்களோட கேரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நிறைய வந்து ரொம்ப லபலபலாம பேசினா நல்லா இருக்கு. ஆனா இங்க இருக்க ஆப்போசிட் வந்து மாதிரி காமெடியா போயிட்டு இருக்குமா, அது அப்படியே வந்து பேலன்ஸ் பண்றது இன்னொரு அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். அது அழகா பேலன்ஸ் பண்றாங்க. ஆனா அந்த கத்து விடாம அப்படியே வந்து நல்ல அற்புதமா நடிக்கிறேன் அவங்களும். இல்ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. கூடிய சீக்கிரம் தீபிகாவா வந்து இவங்களையும் வந்து பிரிக்கிறதா என்னோட டார்கெட். என்னம்மா நீ எல்லா குடும்பத்தையும் பிரிச்சுட்டு இருந்தா எப்படி? அது இருக்குல்ல, கையில் இவங்களும் இருக்கே இருக்காங்க. அதான் அந்த சைடு போய் பார்க்கும்போது அங்க ஒரு ப்ரொமோஷனுக்காக போயிருப்போம். அங்க போய் பார்க்கும்போது ஏய் ஹாய்டா நான் தான் இந்த குடும்பத்தை பிரிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல, கோட்டை மாட்டிட்டு வந்தா சஞ்சய் ராமசாமி. ஓஹோ, அப்ப குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்களா?
அதுக்காக தான் சன் குடும்பத்துல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. சூப்பர்மா சூப்பர். நன்றி. என் குடும்பத்தை பிரிக்க மாட்டீங்கல்ல? இப்படி ஏன்னா உன் குடும்பத்தை பிரிக்கணும், நிறைய குடும்பத்தை பிரிக்கணும். நீக்கு நிறைய பிரிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அப்ப பிளானிங் எல்லாம் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். சரி சிவமாக்கா, அதாவது ரகடா இருந்த உங்களை சாஃப்டா மாத்தி இருக்காங்க அப்படின்னா அது டெஃபினட்டா அது பொண்ணுதான். அதை பாத்தீங்களா? மான்குட்டி மாதிரின்னு சொன்னாரு. மான்குட்டி மாதிரி இருக்கும் அந்த பெண்குட்டி தான் அப்படின்னு நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. அந்த பெண்குட்டியை நம்ம வந்துட்டு பார்க்கலன்னா எப்படி? ஆனா என்ன எங்க எங்க வணக்கம் 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 வணக்கம். இப்பதான் புரியுது. நானுமே ரொம்ப ரகடான ஒரு கேரக்டர். இவங்களை பார்க்கும்போது எனக்கு சாஃப்டா இருக்கணும். ஆமாமா, நம்ம சன் குடும்பத்துக்கு எந்த ஹீரோயின் வந்தாலும் ஆக்சுவலா பக்கத்துல நிக்கி தான் நிப்பான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன வந்து நில்லுமா நீயே வந்து நடத்து அவங்களோட. வேற என்ன பண்றது, நின்ட்டீங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தன, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எப்படி இருக்கு கயல், எந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கு? அதுவும் இல்லாம ரொம்ப ரகடான ஒரு கேரக்டர், ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டரா மாத்தி இருக்கீங்க. ஸோ இந்த சீரியல்ல என்னோட கேரக்டர் பேர் சக்தி. ஸ்ட்ராங்கான பொண்ணு, போல்டான பொண்ணு, இவரையே அடிக்கிற பொண்ணு. இவர் எவ்வளோ ஜெயிண்டா இருக்காரு, இவரே அடிக்கிற பொண்ணு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதுல நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதாவது சும்மா கிடையாது, சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த லைன்ஸ் வந்து ஏத்த மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆல்ரெடி வந்து நம்ம கயலை வந்து பார்த்துட்டோம். கயல் வந்து ரொம்ப சாஃப்டான, ரொம்ப அமைதியான ஒரு டைப். ஸோ கயலோட ஃப்ரெண்டு நான் அப்படி கிடையாது, நான் ரொம்ப போல்டான பர்சன். ஒரு பொண்ணு இவங்களை பார்த்து தான் வந்து நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனை இப்படி தான் ஹேண்டில் பண்ணோம், அந்த மாதிரி டெரரா இருக்கவங்களை வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி சூப்பரா வந்து ஹேண்டில் பண்றாங்க. பேசுற மாதிரி அதுதானே நம்ம வேலையை. சோ எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த மாதிரி தீபிகாவா இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிற விஷயம். ஆக்சுவலி நமக்குள்ள ஒரு பேட்டில் போச்சு இல்ல இப்ப ரீசெண்டா, லைக் நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க நடிக்கிறத நாங்களும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சன் குடும்பத்துல வந்து நீங்க இணைஞ்சிருக்கீங்க. How do you feel? உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? ஸோ இப்போ சன்ல பண்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நான் இப்பதான் ஜெல் ஆயிட்டு இருக்கேன் எல்லாரு கூடயும். கூடி சீக்கிரம் ஃபேமிலிக்குள்ள அதுக்கப்புறம் ஃபேமிலி. தீபிகா தயவு செய்து நல்ல ஃபேமிலி போயிட்டு இருக்கு. தீபிகாவா வந்து அந்த குடும்பத்தை பிரிச்சுட்டீங்க அப்படின்னா வந்து எலில பிரிச்சு அமிச்சிட்டீங்க. அடுத்து வந்து பாத்தீங்களா, யோசிச்சுட்டு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. சரி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது எல்லாம் இது பையன்கிட்டயும் கேட்கிறேன், அந்த பொண்ணுகிட்டயும் பயங்கரமா இருப்பாங்க. அந்த பசங்கள்லாம் வந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து பயங்கர ரக்கார்டா இருப்பாங்க. டேய் நான் இப்படி தாண்டா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு அவங்களோட மனைவியோ இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டே வந்துட்டு ஏன்டி என் செல்லக்குட்டி அந்த மாதிரி மாறிடுறாங்க. ஏன் அது எதனால? அது என்கிட்ட கேட்கறதோட உங்ககிட்ட கேட்டாலும் இல்ல, நான் நார்மலி கேட்கறேன். இது இந்த ஒரு விஷயம் இருக்கும்ல, அப்படியே மாறிடுறாங்களே. ரியல் லைஃப்ல நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நிக்கி எப்படின்னா எல்லார்கிட்டயும் அவன் அப்படிதான் இருப்பான், ரொம்ப பாசமா அன்பா அந்த மாதிரி வந்து இருப்பான். தப்பு இல்ல. பட் ஆனா இந்த கேரக்டர் தப்பு இல்ல. தப்பு இல்ல. பட் சிவாவோட கேரக்டர் அப்படி கிடையாது இல்ல. சிவா வந்து எல்லார்கிட்டயும் ரகடா இருக்காங்க. ஆனா பெண் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வரும்போது அவர் லைஃப்ல ரொம்ப சாஃப்ட் ஆயிடுறாரு. ஏன்னா சிவாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா கிட்டயும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ வர்ற கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்க அம்மா மாதிரி ஒரு அப்படிதான் பார்க்கணுன்ற ஒரு இதில் இருக்கும்ல. ஸோ அதனாலேயே வந்து கொஞ்சம் அடங்கி ஹாஹா என் அம்மா மாதிரி இருக்கே, ஸ்ட்ராங்காக இருக்கே, அவங்களும் ஸ்ட்ராங்கான கேரக்டராக தான் காமிக்கிறேன். ஸோ பார்க்கும்போது கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி தானே இருக்கே, சூப்பர் அந்த மாதிரி ஃபீல்னால கூட இருக்கலாம். சரி நீங்க சொல்லுங்க, அதாவது ஒரு ஆணை அப்படியே டக்குன்னு மாத்திடுறீங்கல்ல, அது எப்படி, அது எதனால? ஸ்கிரிப்ட் நாளா ஒண்ணும் பண்றதில்ல. ஆக்சுவல் ரியல் கேரக்டர் அப்படி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ரியல் கேரக்டர்ல வந்து என்ன மாதிரியான டார்ச்சர்லாம் வந்து நடந்திருக்கு? உங்களுக்கு ரியாவா கேக்குறீங்க? ஆப்போசிட் ஜெண்டருக்கு நடந்திருக்கா இல்ல வந்து எப்படி? இல்ல நான் ரொம்ப சைல்டிஷா தான் இருப்பேன். லைக் என்னோட பார்ட்னர் கிட்ட, ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன்ல எல்லார்கிட்டயும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் காட்ட முடியாது. கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் போது நம்ம அப்படி இருப்போம். ஓகே, ஸோ நீங்க சொல்லுங்க உங்க ரியல் லைஃப் கேரக்டர், நான் இந்த மாதிரி எனக்கு 10 பொருத்தமும் இந்த பொருத்தம் பயங்கரமா இருக்கும், பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் அப்படின்னா அது என்னது? 10 பொருத்தெல்லாம் யாருக்கும் பெர்ஃபெக்ட். இவங்க இதுல வந்துட்டு சிமிலாரிட்டிஸ். ஓகே, அந்த மாதிரியா? ரியாவா நிறைய பேசுவேன், சக்தியா சீன்ல பேச முடியுது, நிஜமா பேச முடிய மாட்டேது. சோ அவ்வளவுதான். லைக் ரெண்டுமே கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்கு, பாத்துக்கலாம். சிவனுக்கும் சக்திக்கும் அவ்வளோ அன்பு நீங்க வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. வேற லெவல் கேரக்டர்ஸா கையில வந்து அவதாரமா வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ நைஸ், ஸோ ஹாப்பி.
இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும், நாங்க அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ. விரைவில் சந்திப்போம். சூப்பர். ஸோ நம்ம கயல் டீம்ல இருக்கிற சிவா அண்ட் சக்தி கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களோட ரியல் கேரக்டர்லயும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, bye from Akshaya. இன்னைக்கு இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்.